ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரேட்டர் இன்ஃபோ. இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து பிடெக் விசஸ் எம்சிஏ பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஹெடேக் தான். நான் பிடெக் போகவா இல்லை எம்சிஏ போகவா, ரெண்டுமே வந்து லைக் இன்ஜினியரிங் ஈக்குவலாக தானே இருக்குது. நான் ஏன் இது சூஸ் பண்ணக்கூடாது, நான் ஏன் அதை சூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஒரு காம்படிஷன் தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம இன்றைக்கி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஆக்சுவலி என்னென்னா சேலரி தான் பார்ப்பாங்க. பட் அதை தாண்டி நிறைய விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம் வாங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட் அண்ட் பிஎஸ்சியும் அண்டர் கிராஜுவேட் தான். பிடெக் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய கோர்ஸ். இதோட டியூரேஷன் வந்து 4 years அண்ட் எலிஜிபிலிட்டி வந்து காமன், இது எல்லாரும் தெரிஞ்சது தான். +2 வித் 45% மினிமம் மார்க்ஸ் இன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஜேஇ, ஆர் மெரிட் பேஸ்ட், ஆர் லைக் அதர் எக்ஸாம்ஸ் லைக் விஐடி, எஸ்ஆர்எம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம். ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் வந்து 2 lakhs இருக்கும் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து 8 to 15 lakhs இருக்கும். சிலபஸ் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலாக நீங்கள் வந்து காம்படிஷனல் அப்ளிகேஷன்ஸை பற்றி படிப்பீங்க. அனலிட்டிக்கல் திங்கிங் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பிடெக் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து படிப்பீங்க. அண்ட் டாப் காலேஜஸ் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஐஐடி, அப்புறம் என்ஐடி, விஐடி, இதெல்லாம் தான். சேலரி வந்து 3 to 7 LPA இருக்கும். டாப் ரிக்ரூட்டர்ஸ் வந்து ஹெச்சிஎல், அமேசான், மெட்டா, அசென்ச்சர், கூகுள், ஒராக்கிள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். சிமிலர்லி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அண்ட் இது வந்து சயின்ஸ் ஃபோக்கஸாக இருக்கும். ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிடெக். அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படின்னா ஜென்ரலாக சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட டியூரேஷன் வந்து 3 years. சேம் எலிஜிபிலிட்டி அண்ட் அட்மிஷன் ப்ராசஸும் லைக் மோர் ஓவர் சேம் தான். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படின்னா லைக் ஜேஇ கிடையாது. அண்ட் ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 25K to 75K இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து 1 lakh. அண்ட் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சிலபஸ் வந்து ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான், அதாவது C++, ஜாவா, இதெல்லாம் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் 2 to 3 LPA வந்து சேலரி. விப்ரோ, காக்னிசன்ட், ஐபிஎம் இவங்கெல்லாம் வந்து ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் வந்து சிலபஸை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். காம்படிஷனல் அப்ளிகேஷன் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றப்போ நீங்கள் மோரோவர் பிடெக் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பிகாஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தானே எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். பட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எம்சிஏஓ இல்லை எனி அதர் திங் லைக் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் தரும். அண்ட் இட் இஸ் ஈக்விவேலண்ட் டு பிடெக் டிகிரி. அதான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் வைஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விசஸ் பிடெக் வந்து கம்பேர் பண்ணுவோம். கைஸ், நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ ஆர் லெஸ் ப்ரிஃபர்ட். பட் எம்சிஏ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு அடிஷ்னல், எப்படி சொல்கிறது, ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு டாபிக்ஸ், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இதை பற்றிலாம் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எம்சிஏ பண்ணும்போது வந்துடும். ஸோ மோரோவர் நீங்கள் பிஎஸ்சி ப்ளஸ் எம்சிஏ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் யூ நீட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இங்கே வந்து இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கரிக்குலம் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா, இந்த வெப் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ், சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், இதை பற்றிலாம் வந்து கரிக்குலம் இருக்கும். பிடெக் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்டாக மேத்தமெட்டிக்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம முடிக்கிறோம், எவ்வளோ ஷார்ட்டாக அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம், இதை பற்றிலாம் வந்து எஜுகேஷன் லைக் பிடெக்கில் வந்து படிப்போம். கரிக்குலம் எப்படி இருக்கும்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், நெட்வொர்க் இன்ஜினியரிங், அல்காரிதம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ஹார்ட்வேர் ஓரியன்ட் கோர்சஸ், இதை பற்றிலாம் வந்து படிப்போம். நெக்ஸ்ட்டு டியூரேஷன் எப்படி இருக்கும்னா, பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எம்சி வந்து ஆக்சுவலி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 3 year ப்ரோக்ராம் அண்ட் எம்சிஏ வந்து 2 year ப்ரோக்ராம். இங்கே மாற்றிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. எம்சிஏ வந்து 2 years ப்ரோக்ராம். டோட்டலி 5 years உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ப்ளஸ் எம்சிஏ பண்ணணும்னா 5 years ஆகும். அண்ட் பிஇ பிடெக்னா உங்களுக்கு 4 years அண்ட் டேரெக்டாக உங்களுக்கு வந்து எனி ஐடி கம்பெனியில் வந்து நீங்கள் ப்ளேஸ் ஆகிடலாம். கரியர் பார்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். கைஸ், நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எம்சிஏ பண்ணியிருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், சிஸ்டம் அனலிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட், இந்த மாதிரி எந்த ரோலுக்கு வேணால் நீங்கள் வந்து போகலாம்.
பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எம்சிஏ முடிச்சிட்டா யாரும் ஹையர் பண்ண மாட்டாங்க, இன்ஜினியரிங் தான் வேல்யூ அதிகம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இட் இஸ் equivalent டு இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணுறது கண்டிப்பாக இட்ஸ் a ரைட் திங். பட் ஸ்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்ணோம். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எம்சிஏ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நான் முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு வந்து ஐடி ஜாபில் வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஆர் லெஸ் ப்ரிஃபர்டு. கரெக்டாக கண்டிப்பாக எம்சிஏ டிகிரி வந்து வேணும். பிகாஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா எம்சிஏல தான். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த உடனே வந்து எனி ஜாப் ஐடி கம்பெனியில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், எம்பெடட் சிஸ்டம் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ்க்கு வந்து உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் மார்க்கெட் பர்செப்ஷன் அண்ட் ஆக்சசிபிலிட்டி பார்க்கலாம். See guys, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ வந்து மோராக அகடமிக்கை ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. இன்ஜினியரிங் தேவையானது வந்து அவங்க அதில் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலி. கரெக்டாக பிகாஸ் அது வந்து இன்ஜினியரிங் டிகிரி கிடையாது. பிஇ பிடெக் வந்து இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ இன்ஜினியரிங்க்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் அதாவது ஐடி கம்பெனிஸில் வந்து ஈஸியாக ஹையர் பண்ணிப்பாங்க. பட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எம்சிஏ வந்து நாட் ரிலேட்டட் டு இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ நீங்கள் என்னென்னா மோர் அகடமிக் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ஹையரிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்மியாக கொடுத்தாலும் பட் ஸ்டில் நீங்கள் வந்து அந்த நாலேஜ் டெவலப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ். நீங்களாக செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி எது இந்த சொசைட்டிக்கு தேவையோ அதை வந்து கற்றுக்கணும். அண்ட் நீங்கள் வந்து செல்ஃப் எஃபர்ட்ஸ் வந்து நிறைய போட வேண்டியது இருக்கும். பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எம்சிஏ முடிச்சுட்டு எனக்கு ஐடி ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ நீட் டு டூ லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். நாட் ஓன்லி இன் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எம்சிஏ, பிஇ பிடெக் படிச்சிருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இன்ஜினியரிங் படித்தோடனே வேலை, எம்சிஏ முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. நோ, யூ ப்ரூவ் தெம் ராங். கண்டிப்பாக எம்சிஏ முடிச்சிட்டாலும் ஐடி கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கும். பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். See guys, நீங்கள் வந்து மோராக லைக் அப்ளிகேஷன் பேஸ்ட் நான் கற்றுக்கணும், இன்ஜினியரிங் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பட் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எம்சிஏ யார் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே மணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு டிகிரி வச்சு நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கலாம். இது வந்து ஒரு சேஃப் சைடாக வச்சுக்கோங்களேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனா ப்ளஸ் எம்சிஏ பண்ணிவிட்டு நீங்கள் ஐடி ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான். பட் எனிவேஸ் நீங்கள் எது சூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், நீங்கள் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எனிதிங் இட் மே பி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எம்சிஏ ஆர் பிஇ பிடெக், எனிதிங் யூ நீட் டு டெவலப் யுவர் ஸ்கில். உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணியே ஆகணும். ப்ரோக்ராமிங் சைடில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை வந்து டெவலப் பண்ணுங்கள். எனிதிங் இட் மேபி. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்ஸ்க்கு தான் இங்கே வந்து ஸ்கோப் தாண்டி நீங்கள் வந்து இந்த டிகிரி படித்தாதான் ஸ்கோப்பு, அது படித்தாதான் ஸ்கோப்பு அப்படிலாம் இல்லை. யுவர் ஸ்கில்ஸ் ஸ்பீக் ஹியர். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங்கா எம்சிஏவா அப்படின்ற டிசிஷன் வந்து இன்றைக்கே சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.